ஓகே ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் நண்பர்களே. நான் உங்கள் தனுஜ். இது நம்ம டைம் டெக் சேனல். லாஸ்ட்டு வெனஸ்டே பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு புதுசாக ஒரு ஃபோன் வாங்கியிருந்தோம். விவோவோட Y12 அன்பாக்சிங் நம்ம இந்த சண்டே நம்ம மேக் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். அதேமாரி இந்த சண்டே இந்த ஃபோனோட அன்பாக்சிங் உங்களுக்காக பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ நம்ம பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா விவோவோட Y12 பிராண்ட் நியூவாக நம்ம ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டே சேலில் தான் நம்ம இந்த ஃபோன் வாங்கியிருக்கோம். ரொம்ப ஒரு கம்மியான ப்ரைஸில் தான் வாங்கியிருந்தது. ப்ரைஸ் இது ஸ்பெக்ஸ் என்னது, இது ரிவ்யூ மற்றும் நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணுவோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் புது ஃபோன் வாங்குற ஐடியாவில் இருந்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஃபோன் தான் நம்ம வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஒரு பிக்கஸ்ட் அன்பாக்சிங் வரப்போகுது. அது நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபோனோட அன்பாக்சிங்கை ஃபுல்லாக போய் பார்த்துடலாம். ஓகே, இதுதான் நம்ம விவோ Y12. இந்த ஃபோனை தான் நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, பாக்ஸ் ரொம்பவே ஒரு நீட்டான பேக்கிங் தான் கொடுத்துருக்காங்க. இதில் விவோ Y12ன்றதை கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 5000 mAh பேட்டரி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் 3GB ரேமும் 65GB ரோமும் கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே விவோ Y12 மற்றும் கீழே பார்த்தீங்கன்னா IPL டைட்டில் ஸ்பான்சர்னு போட்டிருக்காங்க. பாக்ஸை திருப்பிக்கலாம். பாக்ஸை திருப்பினோன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி AAA கேமரான்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 5000 mAh பேட்டரி, ஹாலோ ஃபுல் வியூ டிஸ்பிளேன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியா ப்ராடக்ட்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விவோ ஒரு மேட் இன் ப்ராடக்ட்னு எல்லாருக்குமே தெரியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸை கட் ஓப்பன் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ மேலே இருக்க கவரை மட்டும் ஃபஸ்ட்டு ரிமூவ் ஜென்டலாக பண்ணிடலாம். ஓகே, மேலே இருக்க கவரை இப்போ நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெதுவாக இழுத்திங்கன்னா அழகாக பாக்ஸ் ஓப்பன் ஆகும். பாக்ஸ் ஓப்பன் ஆகணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஒரு பேம்ப்ளெட் மாரி கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ஜென்டலாக ரிமூவ் பண்ணுங்கள். இப்போ இதை ஓப்பன் பண்ணிட்டு இதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பார்கோட்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபோனுக்கான பார்கோட் பேப்பர் ஒன்று ஸ்டிக்கர் ஒட்டுறது கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்டாக நிறைய பேர் இதை ஒட்ட மாட்டீங்க, அதனால் இதை ஓரமாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குயிக் ஸ்டார்ட் அப் கைடும் ஒரு வாரண்டி கார்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோனோடய உங்களுக்கு ஒரு கேஸ் கொடுக்குறாங்க, ஒயிட் கலர் கேஸ். இதை பற்றியும் பார்க்கலாம். இதுதான் நம்மளோட விவோ Y12. கையில் எடுக்கும் போதே ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. ஓகே, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேம்ப்ளெட். இதை எடுத்திங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டிங் டூல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, சிம் எஜெக்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஒரு இதாக டிஸப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. இதில் டைப் பி சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது டைப் சி தான் கொடுப்பாங்கன்னு பார்த்தேன். டைப் பி தான், பட் இந்த ப்ரைஸ்க்கு இது ஓகே தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராவல் அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது, நார்மலான ஒரு சார்ஜிங் தான். ஏன்னா நம்ம பட்ஜெட்குள்ளே இருக்கிறதுனால ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஃபோனோட அன்பாக்சிங். அடுத்தது இதோட யூசேஜை பற்றி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ஃபோன் மேலே கொடுத்துருக்க இந்த பேப்பரை நம்ம மெதுவாக ஜென்டலாக ரிமூவ் பண்ணுவோம். ஓகே, ரிமூவ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்பவே ஒரு ஷைனிங்காக கிளாஸியான லுக் இருக்குது. புது ஃபோனில் அன்பாக்ஸ் பண்ணுறதுல இந்த ஃபீலிங் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க. அக்வா ப்ளூ கலர் தான் நான் வாங்கியிருக்கேன். இந்த கலர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஓகே, இப்போ ஃபோனை ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, விவோ Y12 ஆண்ட்ராய்ட் சப்போர்ட்டடுன்றதை கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டதுனால பாஸ்வேர்டு எனக்கு கேட்குது. நான் வந்து இப்போ பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிட்டேன். ஓப்பன் ஆகிடுச்சு. ஃபோன் பார்க்க ரொம்பவே கூலாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட பர்ஃபார்மன்ஸு, இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்ன சிஸ்டம் எல்லாமே இப்போ நம்ம போய் டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம இப்போ குயிக்காக அபவுட் ஃபோனுன்றதை டைப் பண்ணி சர்ச் பண்ணி அபவுட் ஃபோனில் போய்ட்டு இந்த ஃபோனோட செட்டிங் என்னது, என்ன மாடல் எல்லாமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடல் நம்பர் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பிரைட்னஸ் வச்சுக்கிட்டேன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 9ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸ் 2.0 ஜிகா கோர் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10 கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் இந்த பட்ஜெட்டுக்கு நான் ஏற்கனவே சொன்னாமல் 9 தான் நமக்கு கிடைக்கும். ஓகே, மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு பெஞ்ச் மார்க்குக்கு ஓகேவாக தான் இருக்குது. 3GB ரேம் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே, மிச்சம்லாம் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு பர்ஃபெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஃபோனோட சூப்பரான ஒரு ஃபியூச்சர்ஸை பற்றி இப்போ நம்ம பார்த்தாச்சு. நல்ல ஸ்பெக்ஸ் தான் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க, அதனால் நீங்கள் நம்பி வாங்கலாம். ஓகே, இப்போ இந்த ஃபோனோட விவோட வீடியோ கிளாரிட்டியை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இங்கே கொடுத்துருக்க ஒரு சாம்பிள் வீடியோ தான் நான் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். என் கேமரா எந்த அளவுக்கு இந்த வீடியோ கேப்சர் பண்ணுதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு பார்க்க ரொம்பவே பர்சனலாக பிடிச்சிருக்கு இந்த வீடியோ கிளாரிட்டி. செமையாக இருக்குது வீடியோ கிளாரிட்டின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த கேமரா பற்றி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட ஃப்ரண்ட் கேமரா. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு பேக் கேமரா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 கேமராஸ் கொடுத்துருக்காங்க, வைட் ஆங்கிள். நெக்ஸ்ட்டு இந்த ஃபோனோட சார்ஜிங்கை பற்றி நம்ம பார்ப்போம். இது சார்ஜ் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக 2 ஹவர்ஸ்லேருந்து 2.5 ஹவர்ஸ் இருக்கும் உங்களுக்கு ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் யூஸ் பண்ணதுக்கும் எனக்கு 2 ஹவர்ஸ் தான் ஆச்சு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து டைப் பி போர்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது பார்த்து இன்சர்ட் பண்ணுங்கள். தலைக்கீழே இன்சர்ட் பண்ணிங்கன்னா பின் உடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் இன்சர்ட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஓகே, இப்போ இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் சுவிட்சை ப்ளக்இன் பண்ணி ஆன் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா நான் ஆன் பண்ணோன்னே சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிச்சு. இதில் கண்டிப்பாக ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ரைஸ்க்கு நம்ம அதில் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ரொம்பவே ஒரு 2 ஹவர்ஸில் உங்களுக்கு சார்ஜ் ஃபுல்லாக ஏறிடுது. அதனால் இந்த ஃபோனை கண்டிப்பாக வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நிறைய ஃபோன் வாங்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா கேமிங் தான். இதில் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா கேமிங் மோட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டான ஒரு அதிக எம்பி கேம்ஸை நீங்கள் ஈஸியாகவே விளையாடிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஆங்கிரி பேர்ட் 2 உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். எனக்கு பெருசாக கேமிங் பற்றி எதுவும் தெரியாது, ஆனால் இதில் கேமிங் சூப்பராக கொடுத்துருக்காங்கன்றத நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த கேமிங் எப்படி இருக்குன்னு நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லோடாகி முடிச்சிருச்சு. ரொம்பவே ஸ்பீடாக தான் நமக்கு லோடாக இருக்குது. கம்பேர்ட் டு என்னோடய பழைய ஃபோன்ஸ் எல்லாத்தோட இந்த ஃபோன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகே, இப்போ இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஓகே, ஃபோன் ரொம்பவே ஒரு ஸ்மூத்தான கண்ட்ரோல் தான் கெஸ்டர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் ரொம்ப நீங்கள் ஸ்மூத்தாக நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபோன் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்பவே ஸ்மூத்தான சர்ஃபேஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் ரொம்பவே கிளாஸியாக டச் அட்ராக்டிவ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. டச் ரெஸ்பான்ஸும் நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன், நான் யூஸ் பண்ணியிருக்கோம்.
ஓகே, இப்போ இந்த ஃபோனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி தான் இப்போ நம்ம கவர் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் எனக்கு பர்சனலாக பிடிச்ச ஒரு 3 விஷயத்தை ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். அதாவது ப்ரோஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். எனக்கு இந்த ஃபோனில் முக்கியமாக பிடிச்ச இந்த 3 விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு பெரிய பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி 2 days வரைக்கும் தாங்கும்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை நாள் தாங்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, அதுதான் எனக்கு முக்கியமாக பிடிச்சிருந்தது. நான் யூஸ் பண்ண வரைக்கும் டிஸ்பிளே கிளாரிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. 1080 வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் 1080p வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. ரொம்பவே சூப்பரான ஒரு கிளாரிட்டியில் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான ப்ரைஸ்க்கு 3 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. AI ட்ரிபிள் ரியர் கேமரா வந்து 3 கொடுத்துருக்காங்க. ஒரு ஒயிட் கேமரா, அப்புறம் ஒரு 2 நார்மல் கேமரா வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் ரொம்பவே சூப்பரான பட்ஜெட் கில்லர் ஃபோன் தான் இதை சொல்லணும். ரொம்பவே சூப்பரான ஃபோன். இதில் எனக்கு பிடிக்காத விஷயம்னு எதுவுமே இல்லை. பிடிக்காத விஷயம்னு எதுவும் நான் சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே இல்லை இந்த ஃபோனில். மேபி இதை வந்து இன்னும் கொஞ்சம் வெல் டிசைன்டாக பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த ப்ரைஸ்க்கு நம்ம கொஞ்சம் இவ்வளோ தான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் ரொம்பவே பர்சனலாக எனக்கு ரொம்பவே இந்த ஃபோன் பிடிச்சிருந்தது. நீங்கள் புது ஃபோன் வாங்குற ஐடியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோனை ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராகவே இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, ஃபைனலாக இப்போ இந்த ஃபோனோட அன்பாக்சிங் மற்றும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரிவ்யூஸ் நிறைய இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துட்ருப்பீங்க. ஓகே, பர்சனலாக இந்த ஃபோன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு கம்மியான பட்ஜெட்டில் ரொம்பவே நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து இந்த ஃபோனில் அவங்க கொடுத்துருந்தாங்க. அதனால தான் இந்த ஃபோனை வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் பட்ஜெட் கொஞ்சம் நிறைய இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஃபோன்ஸோட வீடியோ உங்களுக்கு நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக இருந்தால் Redmi 1+ இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் அதுக்கு போகலாம். பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் இந்த விவோட Y12 நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக டிசப்பாயின்ட் ஆக மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே லைக் பட்டனை தட்டியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நானும் Tanuj.M.S. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃபைனலாக இப்போ இந்த ஃபோனோட நம்ம ப்ரைஸ் மட்டும் இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டே சேலில் வந்து 9000 கிட்ட, அதாவது ஒரு 1000 rupees 2000 rupees கிட்ட குறைஞ்சிருக்கு. நீங்கள் கண்டிப்பாக ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேலில் இந்த ஃபோன் வாங்கினீங்கன்னா ரொம்பவே கம்மியான ப்ரைஸ் தான் கிடைக்கும். நீங்கள் ஆஃப்லைனில் வாங்குறீங்கன்னா ஒரு 1000 rupees 2000 rupees அதிகமாக இருக்கும். அதனால் இந்த ஃபோன் நீங்கள் ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேலில் கண்டிப்பாக வாங்கிக்கும். அமேசான் கிரேட் இண்டியன் சேல்லையும் இது கண்டிப்பாக கிடைக்குது. உங்களுக்கு ரெண்டுத்துக்கான லிங்க்கும் உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.